ஹாய் ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரூர் 26 கிலோமீட்டர் இருக்குல்ல, கலப்பப்படி வாட்டர் ஃபால்ஸ். கலப்பப்படி இது ஒரு ஹிட்டன் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே சீசனில் இருக்காது, மழை வந்தால் மட்டும்தான் அந்த இடம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம இன்னைக்கு சண்டே வேறு என் ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. வாங்கலான்னு சொல்லி அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. நடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ரோடெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு சின்ன கிராமமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கு வர வழிபாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கரடுமுறை தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு 2 வீலர்லேயே வர முடியல. இந்த கிராம மக்களாக ஒரு எமர்ஜென்சினா எப்படி வந்துட்டு போவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம காட்டுக்குள்ள ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். பைக்கை ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு குளிச்சுட்டு சில் பண்ணிட்டு ஃபன் பண்ணலாம். வாங்க போவோம். முன்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இது ஒரு சின்ன மங்கி ஃபால்ஸ். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். இங்கேயும் பலாப்பழம் கிடச்சது, குறைய கொண்டு வந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். உடச்சி பலாப்பழம் உள்ள தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்காக பாருங்க, கத்தி இல்லை, கத்தி கொண்டு வரல. Guys, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3 பேர் தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு வழியாக அந்த ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். அந்த ஃபால்ஸை பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் என்ன, வாங்க போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தோடு போயிட்டுருக்கோம். அரூர்லேருந்து ஒரு 26 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி, ட்ரக்குனா ஒரு பைக் போகிற இடம் தான். ஆனால் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த ரோட்டை ட்ரக் பண்ணி அழகாக வந்தோன்னா ஒரு சின்ன குட்டி அழகான ஒரு கிராமம் இருக்குது. பார்க்கும்போது சுற்றி க்ரீனரியா, அங்கங்கே சின்ன சின்ன வீடுங்க, ஆடு மேய்க்கிறவங்க, குழந்தைங்க அப்படின்ட்டு ஒரு விவசாயம் பண்ணுற அழகான ஒரு இடமா இருக்குது. கிராமத்தை சுற்றி நிறைய மாங்காய் மரம் இருக்கிறத பார்த்தோம். மாங்காய் சாப்பிடணும் போல இருந்தது. இந்த கிராம மக்கள்கிட்ட போயிட்டு மாங்காய் வேணும்னு கேட்டோன்னே அவங்க எந்தவித தயக்கமின்றி போய் நீங்களே போய் பறிச்சுவோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் என் ஃப்ரெண்டு பறிச்சிட்டு இருக்கான். செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. உள்ள மொத்தம் எத்தனை வில்லேஜ் இருக்கும்? எனக்கு ஒரு 7 கிராமம். 7 கிராமம். மொத்த குடும்பம் இன்னைக்கு 2000 ஓட்டு. இங்கே இப்போ ஹாஸ்பிட்டல் வசதினா எப்படின்னா, ஹாஸ்பிட்டலும் கட்டினாங்க, வர்றதே இல்லை. டாக்டர் சேவை வருது இல்லைங்களா? மந்த்லி தாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு டைம். ஆமா ஆமா. இப்போ நம்ம எமர்ஜென்சி என்ன பண்ணுவீங்க? இன்னும் கீழே அரூர் தான் நமக்கு எமர்ஜென்சி. வர வழியில ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த மாதிரி இப்பயாவது பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாலாம் ரொம்ப கஷ்டம். போற வழியிலே நிறைய தூக்கிட்டு தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போலாம் அப்படின்னா பாதி வழியே டெலிவரி ஆகும் உண்டு. ஆமா, டெலிவரி இப்போ காட்லயே ஆகும். ரெண்டாவது பாடி உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக போகும்போது காட்லயே கூட மாதிரி இறந்துருக்காங்க பாதி வழியிலே. இந்த பக்கம் நீங்களே போட்டுருக்கீங்களா? இதெல்லாம் நீங்களே பண்ணீங்க? அதெல்லாம் ஊருக்காரர் சேர்ந்து எல்லாம் வெட்டினோன்னா. நீ இது கவர்மெண்ட்ல எதுவும் கேட்கலீங்களா இந்த மாதிரி ரோடு வசதி இல்லாம? பல கோரிக்கை வச்சாச்சு. இப்போ கூட தேர்தலை புறக்கணிக்கிறதா பண்ணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது இனிமே எதுவுமே இல்லை. பண்ணி அப்புறம் அந்த ரோட்டு போட்டு நாங்களே பண்ணதான் இருந்துச்சு. யாரும் வந்து கவர்மெண்ட் காரணம் போடல, யாரும் நாங்களே பண்ணோம். உண்மையிலேயே சொன்ன அந்த கிராமத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா ஒரு போதுமான வழித்தடம் இந்த கிராமத்துல எதுவுமே கிடையாது. அவங்க கிராம மக்கள்கிட்ட பேசும்போது ரொம்பவும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னன்னா, ஒரு எமர்ஜென்சின்னு இருக்கும்போது ஏதாவது ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது வழியிலே வழித்தடத்துலேயே நிறைய பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் வழியிலே வந்து நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன்லாம் இங்கே ரொம்ப பேடாக இருக்குது. கேட்கும் போதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிராமம் இருக்காமா சரௌண்டிங்கில். கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பத்துக்கு மேலே இங்கே கிராமத்தில் இருக்காங்க. ஒரு வழித்தடம் இல்லை, போதுமான எமர்ஜென்சியில் ஸ்கூலுன்னு ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் ஒரு
10 கிளாஸ் ரூம் தான் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் லெவலும் பசங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓப்பனும் பண்ணுறது கிடையாதான். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு வந்து எல்லாத்துக்கும் ஒரு டேப்லெட், காமனான டேப்லெட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கிராமம் நம்ம தமிழ்நாடு இன்னும் பின்தங்கியே இருக்குன்றதுல இந்த கிராமம் ரொம்ப எக்ஸாம்பிளாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னாவே இந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து இவங்களாக தான் இந்த வழித்தடமும் போட்டிருக்காங்க. போதுமான வசதி இந்த கிராமத்தில் எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னதிலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வழியில் தூக்கிட்டு போகும்போது இறந்தது, காட்டு வழியில் ஒருத்தருக்கு பிரசவம் பார்த்தது, அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப நம்மளாம் எப்படி இருக்கும், நம்மளாலாம் இங்கே இருக்க முடியுமான்ற ரொம்ப திங்கிங்காக இருக்குது. ஸோ யோசித்து பார்த்துட்டு நீங்களும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மக்களுக்காக நம்ம எதுவும் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷோர்.